இருக்கும் பழகிக்கும். வாத்தியார் பாடம் கேட்கும் போது பையன் கையை கட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான், ஒன்னும் பேச மாட்டேங்கிறான். கண்ணுல இருந்து மழை கண்ணீர் வருது. இவன் எல்லாம் தெரிஞ்சவனா? கோயில்ல போய் சாமியை பார்த்து ஒரு அடியார் கையை கட்டிட்டு கண் மழன்னு அழுதாருன்னு வச்சுங்களேன், அதுவும் இதுவும் ஒண்ணா? இது வெற்று பாத்திரம் இல்லையா? அது நிறைந்தது. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நினைந்து அதெல்லாம் சொல்லுவார். தனக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கணும். மகான்களை பார்க்கிற பொழுது, ஞானியை பார்க்கிற பொழுது, குருவை பார்க்கிற பொழுது ஒருவருடைய கண்கள்ல இருந்து பொல 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 பொலன்னு நீர் வரும். அப்ப அந்த நீர் வந்தாதான் அவர்களோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப அம்மா இருக்கிறா, தன் பிள்ளை ஏதாவது ஒண்ணு செய்துட்டு நல்லது பண்ணிட்டு இல்ல கொஞ்ச நாள் வராம இப்ப வந்திருக்குதுன்னா பார்த்த உடனே கண்ணுல தண்ணி வடியும், பேச்சே இருக்காது, மனம் நிறைஞ்சு கண்ணீர் வரும் இல்லையா? அப்ப அடியார்களுக்கு ஒரு குருவை பார்க்கின்ற பொழுது என் வாழ்க்கையே மாற்றினவர் நீங்க தான் எனக்கு எல்லாம் நினைக்கிற பொழுது அது நன்றி கடன் கண்ணீராக வரும். நன்றி கடன் கண்ணீராக வரும். அப்போ நல்ல யோசிங்க. மௌனம் என்பது 2 இடத்தில் இருக்கும். ஒன்று வெற்றிடத்தில், இன்னொன்று முழுமையில். நம்ம வெற்றிடத்தெல்லாம் தாண்டிட்டோம். இப்ப நம்மள வெற்றின்னு சொல்ல முடியாதுங்க. குப்பையாவது உள்ள கிடக்குது. நம்மளோட ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க யார்கிட்டயாவது உங்கள்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லி பாருங்க, தட்டுன்னு தட்டுவாங்க, கண்ட மேனைக்கு பேசுவாங்க, இல்ல என்னென்னலாமோ சொல்லுவாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு இருந்திருக்கா இல்லையா? ஒண்ணு இல்லைன்னு சொன்னா பேசிட்டாங்கன்னா அறகுறை. அது நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்ன பிறகு அவன் காதுல விழல்ல பாத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா அவன் முழுமையில இருக்கான். புத்தர் அப்படிதான் இருந்தார். புத்தர் தன் வாழ்வை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணார்? முழு மௌனத்தில். அந்த முழு மௌனம் தான் ஞானமாக மாறியது. இப்ப நீங்க அமைதியா இருக்கிறீங்க, உங்கள்ட்ட ஒருவர் கேட்கிறார், எந்த பதிலும் சொல்லல, உடனே அங்க என்ன வரும்? கோபம் வரும். நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்கேன், உங்கள்கிட்ட கேட்க தானே வந்திருக்கேன், வாய் திறந்து ஒண்ணு கூட சொல்ல மாட்டேன், வாயில என்ன கொழுக்கிட்டே வச்சிருக்கேன், வாய் திறந்து சொல்ல மாட்டேன் ஆகும்பாங்க. அப்பவும் நீங்க அவங்கள பார்த்துட்டே இருக்கீங்க. இதை நம்பி நம்ம பாடாப்படுறோமே இல்ல? இன்னும் திட்டுவாங்க, அப்பவும் நீங்க அமைதியா இருக்கிறீங்க. எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டிட்டு நீங்க பாட்டு நகருவீங்க, அப்பவும் அமைதியா இருக்கு. கொஞ்சத்துல போயிடுவான், போன பிறகு ஒரு டவுட் வரும், இது செவிடா இல்ல காது கேக்குமா? ஆனா அவனுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? என்ன இவ்வளவு சொல்லியிருக்கா, இவ்வளவு திட்டி இருக்கோம் வரல. இப்ப என்ன பண்ணுவோம்? மறைஞ்சு போய் நின்று பட்டாசை வாங்கிட்டு படம்னு வெடிக்கும். இப்ப இவர் ஒரு அசைவு திடீர்னு ஒரு வெடி சுத்தம் கேட்டோன்னு அசையலாம். அப்ப புரியுது, ஆமா காது கேட்கு. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசினது பதில் கொடுக்கலையே. அப்ப அவர் என்ன பண்றாரு? நம்ம சொன்னதை எதுவுமே உள்வாங்கவில்லை. புரிஞ்சிருவான். அப்ப எப்ப உள்வாங்கல? நம்ம அவர்கிட்ட தப்பு தப்பா பேசும்போது, திட்டும் போது அவர் அதை கண்டுக்கவில்லை, ஆனா காது கேட்கிறது. இப்ப என்ன பண்ணுவான்? நான் செய்ததெல்லாம் மன்னிச்சிருங்க பொத்துன்னு காலில் விழுந்து வணங்கினான். இப்பவும் அவர் என்ன பண்ணார்? எழுந்துரு கைன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தார். அப்ப காது கேட்கல, கேக்குதா இல்லையா? அப்ப அந்த முழுமை எப்படி இருக்கும்? முழுமை எதனாலும் தாக்கப்படாது. நீங்க அதை டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. ஏன்னா அணுகுண்டு மாதிரி இருக்கும். ஆட்டம் பாம்பை கூட நீங்க என்ன பண்ணிடலாம்? அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஆட்டம் கேன் பி டிசால்வ் இல்லையா? ஆட்டம் கேன் பி ஸ்பிளிட். ஆட்டத்தையே ஸ்பிளிட் பண்ணிட்டான். ஆனா ஞானத்தை உடைக்க முடியாது. இல்ல உடைச்சுட்டாங்களேன்னா ஞானம் இல்லை. புரியுதா? ஏன்னா நிறைய ஞானிகள் தங்களை நிரூபித்தது, தங்களை ஞானவானாக காட்டியது மௌனத்தால். மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம். என்ன சொன்னாலும் சொல்றாங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
பிடிக்கல, மனசுக்கு உதறுது, பரவாயில்ல, அவன் சொல்லத்தான் செய்வான். அவன் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான், அதை கொட்டிட்டு போக சொல்லுங்க, அவனை காலியாக்கிட்டு போக சொல்லுங்க. அதுக்கு மேல அவனுடைய சரக்கே இருக்காது. அவன் என்ன சொல்லுவான், இவ்வளவு திட்டியாச்சு இன்னும் அசையில, இதெல்லாம் இன்னும் தேராத கட்சின்னு போயிடுவான் இல்லையா? இதுக்கு மேல இங்க தேராதுன்றான். ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க? தேடி இருப்பீங்க. எப்பொழுது அவன் உங்களை தேராது என்று சொல்கிறானோ அப்பொழுதுதான் நீங்க கேள்வி விட்டீர்கள். இதான் கான்ட்ரவர்ஸ் உலக நடையில இல்ல. நான் தான் முதல் சொன்னேன், இன்னைக்கு எல்லாரும் தோத்துக்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அடுத்தவர்களை பார்த்து வாழ்வது, அடுத்தவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்பது, அடுத்தவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது, இப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட அவங்க பின்னாடி தான் நீங்க போறீங்க. அவங்க பின்னாடி நீங்க போறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையை வாழணும். எவன் எப்படி போனா நமக்கு என்ன? நம்ம வழியை பார்த்துக்குவோம். அது தோணுதா? இல்ல. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், நம்ம ரிலேஷன்ஷிப் வேணும், நமக்கு சப்போர்ட் வேணும். நம்ம சந்தோஷம் எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட தான் கிடக்குது அப்படி நினைச்சிட்டு தான் நம்ம. அப்ப அங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வாழும், உங்க வாழ்க்கை வாழும்.